டயபெட்டிஸ்னால போன் இஷ்யூஸ் வருமா? எஸ், கண்டிப்பா வரும். வெல்கம் டு டே 9 ஆஃப் 25 days 25 வீடியோ சீரீஸ். டயபெட்டிஸ்னால இந்த 6 போன் ப்ராப்ளங்கள் காமனா வரக்கூடிய விஷயங்கள். நம்பர் 1 அப்படின்னும் பொழுது சார்கோட் ஜாயிண்ட். அதாவது மோஸ்டா இது வந்து ஆங்கிள் அண்ட் ஃபுட்ல தான் ரொம்ப காமன். இந்த என்ன ஆகும் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ்னால வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அப்படின்றத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த ஜாயிண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த சென்சேஷன்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகி ஜாயிண்ட் வந்து அப்நார்மலா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஜாயிண்டோடைய தேய்மானம் வந்து ஜாஸ்தியாகும். அண்ட் அதனால வந்து ரெட்னஸோ இல்லை வீக்கமோ இல்லை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸோ இதெல்லாம் நடக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல சார்கோட் ஜாயின்ட்ஸ்ல வந்துட்டு பெயினே தெரியாது. ஆனா வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டின்ற விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டிஷ். இந்த ஸ்பைனுடைய எலும்புகள் இருக்கு இல்லையா, அது சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ்லையும் டெண்டன்ஸ் லிகமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கும். நம்பர் 3, கையில வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் இது. வந்து இந்த கையில இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் அண்ட் ஜவ்வுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து திக் ஆயிடும். அதனால என்ன ஆகும்னா மூவ்மெண்ட்ஸ் ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆகும். இது பேர் வந்து டெபுட்ரன்ஸ் கண்ட்ராக்சர். இதுவும் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப காமன். நம்பர் 4, ஃப்ரோசன் ஷோல்டர். ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. வந்து இந்த தோள்பட்டை வந்து இறுக்கி போயிடும். அதனால வந்து மூமெண்ட்ஸ் வந்து ஏற்படாது. அண்ட் மூமெண்ட்ஸ் இல்லாதனால உங்களுக்கு பெயின் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா பெயினும் போயிடும், ஆனால் மூமெண்ட்ஸும் வந்து என்ன அது வரைக்கும் நம்ம கெயின் பண்ணியிருக்கோமோ அதோடய வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆயிடும். ஸோ ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் பெரியாத்ரைட்டிஸ் ஷோல்டர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமன் டயபெட்டிஸ்ல. ஸோ நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துட்டு யூஸ்வலாக வந்து டைப் 1 டயபெட்டிஸ், அதாவது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருக்கக்கூடிய டயபெட்டிஸ்க்கு வந்து தான் வந்து மோஸ்ட் காமனாக செட் ஆகும். அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலும்பு ஃபார்மேஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு செல் அணுக்கள் அதை வந்து ஒரு மாடுலேட் பண்ணிட்டு அண்ட் இட் வில் நாட் அலோவ் டு ஃபார்ம் தி ப்ராப்பர் போன்ஸ். ஸோ அதனால வந்துட்டு ஒரு லோ டென்சிட்டி உள்ள போன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது ஆஸ்டியோபோரோட்டிக் போன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்பர் 6 வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். எஸ், ஜாயிண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதாவது வந்து எலும்பு தேய்மானம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வரலாம். பட் ஆனால் டயபெட்டிஸ்னால எலும்பு தேய்மானம் வரல, தெளிவாக புரிஞ்சுக்கணும். டயபெட்டிஸ்னால எலும்பு தேய்மானம் வரல. ஆனால் டயபெட்டிஸ்னால சில பேஷண்ட்ஸ் வந்து ஒபீஸா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒரு பாடிக்கு வந்து சில எக்ஸசைசஸ்லாம் கொடுக்காமையே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே அவேர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்னுடைய பேஜுக்கு ஃபாலோ பண்ணுங்க.